ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவள் கசின்னு தெரிஞ்சிச்சுல்ல. ஸோ அவளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணும்போது ஜேஜேவோட பழைய ஸ்கூலில் வந்து அவள் நிறைய பிரின்சிபல் ரூம் போவா, ஒரு பையன் அடிச்சிருவா, ஒரு மாதிரி அராத்தான பொண்ணுன்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து யூரி சொல்கிறான், இவ செக்ஷன் ஈக்கு கரெக்டான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போது ஒரு பையன் வந்து அந்த செக்ஷன் இ கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து ஓடி வரான். ஓடி வந்து கீஃபர் கீஃபர் அவள் இப்போ ஏரிஸ் வீட்டில் தான் இருக்கா, அவளுடைய அம்மாவும் ஏரிஸோடைய அம்மாவும் சிஸ்டர்ஸா. ஸோ இப்போ ஏரிஸ் வீட்டில் தான் அவள் இருக்கா, அவங்க அம்மா நிறைய மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு அவள் ஜேஜேவோடைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறான். ஸோ அதெல்லாத்தையும் கேட்டுட்டு கீஃபர் வந்து என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக அவளை வச்சு ஏதாவது பண்ணுறதுக்கு தான் அவன் செக்ஷன் காமிச்சிருப்பான், அவள் நம்மளை உழவு பார்க்க தான் வந்திருக்கா, அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கீஃபர் சொல்லும்போது அங்கே இருக்க பசங்கள்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அதுக்கு தான் அமைச்சிருப்பான். அந்த மாதிரி அவளை பற்றி நிறைய தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஜேஜே வந்து நினைக்கிறான், இப்பயும் என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, இப்பயும் அவாய்ட் தான் பண்றாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஸோ வந்து கிளாஸ் முடியும் போது மேம் சொல்றாங்க, கிளீன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜேஜேவும் ஓகே அப்படின்னு இருக்கும்போது எல்லா பசங்களும் ஓடிடுறாங்க. ஆனா ஜேஜே மட்டும் இருக்கா. சரி, அவளும் வெளியில போலான்னு போது அவளை உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே ஓகே நானே கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீன் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்போ கீஃபர் வந்து வெளியில பேசுறது அவ கேட்கறான். அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து அவ வெளியில கீஃபர் வந்து பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கான்ல, அதை வந்து அவ அப்படியே காது வச்சு அவ கேட்கறான். அவ வந்து என்ன சொல்றான்னா, இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது, நம்ம பண்ற இதுல அவளா தானாவே எனக்கு இந்த செக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த கிளாஸ் வெளியில நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜேஜே வந்து உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அதெல்லாம் கேட்டோன்னே ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா நான் உடனே பயந்துருவேனா, நான் அப்படி ஆயிடுவேனா அப்படின்னு அவக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கும்போது கீஃபர், இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு கிளாஸ் ரூம் உள்ள வரான். வந்துட்டு இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே கொட்டிடுவான். ஜேஜேக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. என்ன இப்போதான் நான் கிளீன் பண்ண இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டுறானே, திருப்பி அங்க இருக்கிற நிறைய குப்பை எடுத்து வந்து கொட்டிட்டு சாரி இட் பை மிஸ்டேக் கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, ஓ அப்படியா இரு அப்படின்னு சொல்லி அவளும் இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டுறான். இதுவும் மிஸ்டேக் தான், பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி டென்ஷன்ல கத்துறா. நீ இதெல்லாம் பண்ணினா நான் உன்னை பார்த்து பயந்துருவேன்னு நினைக்கிறியா, நானும் அந்த மாதிரி பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நிறைய அவ ஒரு பக்கம் கூப்பிட்டு கொட்டுறான். அப்போ வந்து கீஃபர் சொல்றான், நான் தான் இந்த கிளாஸ் பிரசிடென்ட், நான் சொல்றதா நீ கேட்கணும், கிளாஸ் பிரசிடென்டால கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஜெயஜெயும் அதுக்கேற்ற மாதிரி பேசுறா. கீஃபர் கடுப்பாயிடுது. ஸோ உடனே வந்து யூரி உள்ள வந்து எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணுங்க, அவ என்ன பண்றா நமக்கு தெரியல, ஸோ நம்ம கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லும் போது மற்ற பசங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கும் நாங்க உள்ள வரவே இல்லையே, நாங்க ஏன் கிளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது யூரி வந்து கீஃபரை கூட்டிட்டு போய் சொல்றான், நீ கிளீன் பண்ணிடு. அப்ப கீஃபர் சொல்றான், நான் ஏன் பண்ணணும், என்னாலலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அவ ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும், நம்ம அவ போடுற இதுல நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னானே சரின்னு சொல்லிட்டு கீஃபரும் ஒத்துக்கிறான். சரி, ஒரு சைட் கீஃபர் கிளீன் பண்ணிட்டு இருக்க, ஒரு சைட் ஜேஜே கிளீன் பண்ணிட்டு இருக்க. டேவிட் யாரு அப்படின்னு வந்து ஜேஜே கேட்பான். அப்படி கேட்கும் போது கீஃபர் ஃபர்ஸ்ட் சொல்லாம ஒரு மாதிரி ஃபேஸ்ல தான் இருப்பான். அப்ப அவளுக்கு தெரிஞ்ச ஜேஜே இவன் எப்படியே சொல்ல மாட்டான், என்கிட்ட கேட்கறதே வேஸ்ட்னு. ஆனா அதுக்கப்புறம் கீஃபர் சொல்லுவான் ஆஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னோடனே ஜேஜே ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். சரி, அவன் அடுத்த கொஸ்டினும் கேட்கும்போது என்ன அப்படின்னு கேட்பான். ஏன் ஏரிஸ்ன்னு சொன்னோடனே நீங்களாம் என்ன அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு கீஃபர் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டான். ஜேஜேக்கு இவன் கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு போயிடுவான். ஸோ நெக்ஸ்ட் டேவும் வந்து அவள் கார்ல ஏரிஸ் கூட வந்துட்டு இருக்கும்போது எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு குட்டி பையன் நடந்து போயிருக்குது பார்த்தோன்னா ஜேஜேக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடும். நிறுத்து ஏரிஸ், நான் இங்கேருந்து போய்க்கிறேன், என் ஃப்ரெண்டு தான், பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி அங்கேருந்து ஓடி போயிட்டு சியான் கூட போவா. சியான் கூட போனோன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சில விஷயம்லாம் அப்படியே பேசிட்டே ரெண்டு பேரும் நடந்து வரும்போது அவ அப்போ சொல்றா, ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே என்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவா. ஏன் அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபெர்னாண்டஸ்க்கும் எனக்கும் ரிலேட் இருக்கு, உனக்கு தெரியுமா, இப்ப நீயும் என்ன அவாய்ட் பண்ண போற தானே அப்படின்னு கேட்கும்போது சியான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு, இல்ல கண்டிப்பா கிடையாது, நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ணும், ஒருவேளை மற்ற பசங்கள்லாம் வந்து நீ ஏன் என்கிட்ட பேசுறேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ, மேபி எனக்கு நீ தான் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன், ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சு ஜாலியா பேசிட்டே கிளாஸ் ரூம் வரைக்கும் வராங்க. ஸோ கிளாஸ் ரூம் வந்து பார்த்தா டேவிட்டும் கீஃபரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கத்ரா, தடுங்கடா